வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய சாப்டர் வந்து ஆர்கானிக் ஹேர் க்ரோத் டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவையானது மஞ்சள் இலை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, சங்குப்பூ. இதை நல்லா வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி வந்து ஒரு நல்ல தூய்மையான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் வந்து ஒவ்வொரு பொருளாக வந்து நம்ம கையாலே வந்து நல்லா நல்லா கட் பண்ணி நல்லா போடணும். எவ்வளோ தூரம் உங்களால் கையால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணணும். அதுக்கடுத்து சங்குப்பூ, இந்த 2 பூவுமே எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிடணும். ஏன்னா பூச்சிகள் இருக்கும். அதனால் இது 2ஐயும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு, இப்போ அடுத்தது வந்து நல்லா நம்மளால் எவ்வளோ தூரம் கட் பண்ண முடியுமோ அதை நல்லா கட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து செம்பருத்தி இலைகளை வந்து நல்லா கட் பண்ணி அப்படியே அந்த தண்ணியில் அப்படியே இது பண்ணி போடணும் நல்லா. அதுக்கடுத்து மஞ்சள் இலைகளை எடுத்து அதையும் நல்லா கட் பண்ணி போட்டுடணும். கட் பண்ணிவிட்டு நம்ம கையால் வந்து எவ்வளவு அதை மசாஜ் பண்ணி அந்த லிக்விடை வந்து கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த சாம்பு கண்டிஷனுக்கு வந்து அந்த தண்ணி வந்து மாறும். இந்த இன்க்ரீடியன்ட் போட்டதை நல்லா நம்மளால் எவ்வளோ மசிக்க முடியுமோ மசிக்கணும். மசித்து பார்த்தா அந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் அப்படியே லைட் க்ரீனாக டார்க் க்ரீனாக வந்து மாறுது. இந்த டார்க் க்ரீனாக மாறினதை வந்து நம்ம அன்னைக்கே வந்து செஞ்சதை வந்து ஸ்டோர் பண்ணாமல் அன்றைக்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஹேருக்கு நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி ஒரு 25 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும். ஹேர் வந்து நல்லா ட்ரை ஆனோன்னா அதை வந்து ஹேர் ஷாம்பு மாதிரி அப்ளை பண்ணி நம்ம தலைக்கு தேய்ச்சி குளித்தோம்னா நல்ல ஹேர் வந்து க்ரோத் ஆகுது. இதனோட யூஸஸ் அப்படின்னு நினச்சோம்னா, சங்குப்பூ வந்து நேச்சராகவே வந்து ஹேர் க்ரோத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு டார்க்னஸ் ஹேரை வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்து ஹேர் லாஸ் ஆகிறத வந்து கொஞ்சம் வந்து தடுக்கும். இதில் நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். சங்குப்பூனாலும் சரி, செம்பருத்தி பூனாலும் சரி ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. அப்புறம் ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆக்கும். முடி உதிர்வை வந்து தடுக்கும். பேலன்ஸ் ஸ்கால்ப் வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணும். ஹெல்த்தி ஒரு ஹேர் க்ரோத்தை ஏற்படுத்தும். ஹேரில் வந்து ஒரு ஷைனிங்கை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இதை நீங்கள் வாஷ் பண்ணி அந்த ஹேரை பார்த்த பிறகு கண்டிப்பாக வந்து ஒரு 100% வந்து நான் சொல்லுவேன் நல்ல ஷைனிங்காக இருக்குது. இம்ப்ரூவ் த ப்ளட் சர்க்குலேஷன் இன் த ஸ்கால்ப். ஆர்கானிக் ஹேர் ஷாம்புனா இதை தான் வந்து நம்ம ஒரு குட்டுன்னு சொல்லலாம். குட் ரிசல்ட் ஃபார் த ஹேர் க்ரோத்து. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.